ஹாய் நண்பா. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ராயன் படம் எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வில்லேஜ் மாதிரியான ஒரு இடத்துல 2 கேங் இருக்குது. ஒண்ணு சேதுன்னு ஒரு கேங் இருக்கு. அப்புறம் துரைன்னு சொல்லிட்டு ஒரு கேங் இருக்கு. சேதோட கேங் யார் அப்படின்னா லீட் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம எஸ்.ஜே. சூர்யா சார் தான். இவங்க 2 பேத்துக்குள்ள எப்பயுமே வாக்குவாதம் இருக்கு. பட் 4, 5 வருஷமா எந்த ஒரு வாக்குவாதமும் வந்துகிட்டே இருக்காது. அதனால பிரகாஷ் ராஜ் சார் அவர் அந்த ஒரு ஏரியால அவர் அந்த போலீஸ் இன்சார்ஜா வராரு. அவருக்கு இந்த 2 கேங் மேல ஒரு ஒரு பெர்சனலா ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு விதமா அவருக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும். அதனால அவரு சரி இவங்க 2 பேத்துக்குள்ள செப்பரேட் சண்டை மூட்டிடலாம்னு சொல்லிட்டு அவரு ஒரு வேலையை பார்த்து விட இவங்க 2 பேத்துக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து போயிடும். ஓகே இவர் இவங்க போறதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க, இவங்க போறதுக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு தனியா ஒரு தனியா வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம தனுஷ் சார் இருக்கிற தனுஷ் சார், துஷிரா, அப்புறம் காளிதாஸ் ஜெயராமன், அப்புறம் சந்தீப் கிஷன் பார்த்தீங்கன்னா இவங்க 4 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம துரையோட அவங்க ஏரியாக்குள்ள இருக்கிறாங்க. பட் அவங்க கீழே லவ் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க ஏரியால தான் இருப்பாங்க. இவங்க நம்ம சந்தீப் கிஷன் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா யாராச்சும் ஏதாச்சும் பேசுறாங்க அப்படின்னா அடிச்சு மண்டையை உடச்சிடுவாரு, போட்டல் எடுத்து மண்டையை உடச்சிட்டுருவாரு. அந்த ஒரு ஷார்ட் டெம்பரான ரொம்ப கோவப்படக்கூடிய ஒரு ஆளு. அப்படி இருக்க போய் துரையும் சேதாலும் இவங்களும் மாத்தி அடிச்சுக்கிறதுக்காக பாருக்குள்ள இறங்குறாங்க. துரையால் போறதுக்கு சேதால இருப்பாங்க, சேதால போறதுக்கு துரையால் இருப்பாங்க. சந்தீப் கிஷன் அப்போ ஒரு பிரச்சனையில பார்ல குடிச்சிட்டு இருப்பாரு. ஒருத்தவங்க இவரை கலாய்ச்சி விட்டுருவாங்க. அதனாலே இவர் அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் போட்டு தள்ளிடுறாரு. அந்த போட்டு தள்ளுதல யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம துரையோட ஆளு, துரையோட பையன். அந்த துரையோட பையன் போட்டதுனால இவருக்கு என்ன பிரச்சனை ஆகுது. இவர் எப்படி இவரோட ஃபேமிலி எப்படி இன்வால்வ் ஆகிறாங்க. தனுஷ் எப்படி இன்வால்வ் ஆகி எப்படி ஃபேமிலி கூட்டு போறான்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துல ஒரு ஒரு ஒன்லைன் ஸ்டோரியே. படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தனுஷ் சார் இருக்காரு பார்த்தீங்களா. நம்ம எஸ்.ஜே. சூர்யா நடிப்பு அரக்கன், அவர் தனியா வச்சிருங்க. இவர் நடிப்பின் அசுரன் சொல்லலாம். என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் நான் கேட்கறேன். அவர் பாருங்க கேப்டன் மில்லன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாரு. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அவர் நார்மலா ஒரு மாதிரி அமைதியான ஒரு கேரக்டர் தான் இருந்துட்டு. அதே மாதிரி கேரக்டர் தான் இதுலயும் பிளே பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காருங்க. எனக்கு தெரிஞ்சு தனுஷ் மாதிரியான ஒரு ஒரு கேரக்டர் நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவர் எந்த படம் எடுத்தாலுமே மக்கள் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபேஸ் கட்டு, ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சிருக்கக்கூடியதான் நம்ம தனுஷ் சார். பாருங்க அந்த மனுஷன் எத்தனை வயசு ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அந்த மனுஷன் கோலிவுட்டுக்கு வேற மாதிரியான ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. அவர் தான் ஆக்டரு, அவர் தான் லிரிசிஸ்ட், அவர் தான் சிங்கரு, அவர் தான் டைரக்டர். பாருங்க எல்லா விஷயமும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அவர் ஃபுல்லா கையில பிடிச்சிட்டாப்புல. இந்த படத்துல ஒரு ஆக்டரா தனுஷா எவ்வளவு அளவுக்கு பண்ணியிருக்காரோ அதே மாதிரி டைரக்டரா தனுஷா இன்னும் படத்துல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஏ சர்டிஃபை பண்ணும்ல. அதனால ஒரு ராவா, இன்டென்ஸா, ப்ரூட்டலா இருக்கும்னு சொல்லிட்டு நான் உண்மையே எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். ஏன்னா சன் பிக்சர்ஸ் சும்மா யூ பார் ஏ தான் கொடுக்க ஒரு ஆளு. அவனே ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறான் அப்படின்னா சும்மா கிடையாது. கண்டிப்பா அது கண்டிப்பா ஒரு ரா, இன்டென்ஸா, ஒரு வயலன்ஸான ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சரி ஓகே போய் பார்த்தேன். உண்மையாவே சொல்றேன், அந்த ரா, இன்டென்ஸ், வயலன்ஸ் ப்ரூட்டலா எப்படிலாம் கொலை பண்ணுமோ அதெல்லாம் வச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராப்பரா அந்த ஒரு ஏ சர்டிஃபைட்டுக்கு என்னென்ன ஜஸ்டிஃபை பண்ண முடியுமோ அதெல்லாம் சூப்பரா நம்ம தனுஷ் ஒரு டைரக்டராகவும் சரி, ஒரு ஆக்டராகவும் சரி, அவர் போட்டிருக்கிற கேஸ்டிங்காகவும் சரி சூப்பரா ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்னே சொல்லுவோம். ஆக்டர் தனுஷும் சரி, டைரக்டர் தனுஷும் சரி சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அவங்க ரைட்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கதை டேக் ஆஃப் பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். பட் ஸ்டில் நம்மளுக்கு அந்த இடத்துல எதுவுமே லேக் அடிக்காது. ஓகே சம்திங் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனசுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். மற்ற படங்கள் மாதிரி கதை பொறுமையா தான் போகும். முன்னுக்கெல்லாம் எதுவுமே இல்லாம சும்மா அப்படியே அந்த படமே படுத்துரும். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம இந்த படம் முதுவா டேக் ஆஃப் ஆனாலுமே அந்த முன்னுக்கு இருக்கிற போர்ஷன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டியா இருக்கும். இவரையும் இப்பெல்லாம் வேலை செய்யாது, இவரையும் அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிறவங்க ஒரு 10 வருஷம் முன்னாடி, 10 வருஷம் முன்னாடி, 7 வருஷம் முன்னாடி அந்த மாதிரி சம்திங் சொல்ற போது நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஓகே சம்திங் இந்த மனுஷன் என்னமோ சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அது சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, அந்த ஒரு கதையை ஸ்டேஜிங் பண்ற விதம் சூப்பராகவே பண்ணியிருந்தாப்புல. அவரோட ஹை பாயிண்ட்ஸு, அவருக்குன்னு தனியாக ஒரு மாஸ் சீன்ஸு, ஃபைட் சீன்ஸ்லாம் சொல்லவே வேணாங்க, வெறித்தனமா பண்ணியிருக்காப்புல. நம்ம பீட்டர் ஹில்மன் சார் தான் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். சூப்பராகவே பண்ணியிருந்தாப்புல. ரெண்டாவது நம்ம இந்த படம் தனுஷ் சார் அண்ட் அவங்க கேஸ்டிங் போட்டாங்க இந்த விதம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸு. அவங்கெல்லாம் இல்லைன்னா படம் ஏதோ ஒரு அளவுக்கு போயிடும்.
அதே மாதிரி பெரிய பாய் இந்த படத்துல வந்துட்டு சுத்தமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த படம் வந்து ஒண்ணுத்துக்குமே இல்லாம போயிடும். ஸோ அந்த மாதிரி மனுஷன் வந்து பெரிய பாய் பண்ணியிருக்காரு பாருங்க ஒரு சம்பவம். எவன்லாம் இந்த மனுஷன் வந்து ஃபீல்ட் அவுட்டு, எவன்லாம் வந்துட்டு இந்த மனுஷனுக்கு வந்து மியூசிக்கே போட தெரியல. ரொம்ப நாளா வந்துட்டு இப்போ வர எல்லா பாட்டுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மிட்டா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப கேட்க முடியாத அளவுக்கு இருக்குன்னு சொன்னவனும் அவனெல்லாம் தூக்கி வாயில செருப்பால் அடிச்ச மாதிரி வந்துட்டு இந்த மனுஷன் வந்து இந்த படத்துல வந்து செம்மையா பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம பாட்டு கேட்குறப்பே வந்துட்டு எனக்கு வந்து பர்சனலாக வந்து பாட்டு கேட்கப்பே வந்துட்டு அடங்காதாசுரன் எனக்கு ரொம்ப பிடிச்சி, அப்போ ராயன் ரம்பல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. மற்ற பாடம் வந்துட்டு அந்த அளவுக்கு பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, பட் ஸ்டில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம போனோம். பட் அதே சாங் எனக்கு எதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு பெருசா வந்து இம்ப்ரெஸ்டா இல்லையோ அதை நான் தேட்டர்ல பார்க்குறப்போ விஜுவலா பார்க்குறப்போ செம்மையா பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா சாங்ஸும் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அந்த பேக்கேஜ் சாங்ஸ் ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறப்போ எனக்கு அந்த அளவுக்கு பெருசா இல்லை, பட் அதை நான் விஷுவல்ஸாக பார்க்குறப்போ உண்மையாவே சூப்பராக வந்து கொன்வே பண்ணியிருக்காப்புல. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ சாங்ஸை தவிர பிஜிஎம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் டு எண்டு மனுஷன் ஃபுல்லா தீயா வாசிச்சிருக்கா போல, பட்டம் முழுக்க வாசிச்சிருக்கா போல. ஸோ எந்த இடத்துலயும் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ஹை பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஹை பாயிண்ட்ஸ் தவிர வந்து பிஜிஎம் வந்து செம்மையா இருக்கு அப்படிலாம் இல்லை. சில இடத்துலலாம் பிளாங்கா விட்டுருவாப்புல. ஸோ அந்த சீன்லாம் வந்துட்டு பிளாங்கா விட்டா மட்டும் தான் நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்காப்புல வேற மசாலி. ஸோ எந்தெந்த இடத்துல பிளாங்கா விடணும், எந்தெந்த இடத்துல பிளாங்கா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணி கரெக்டாக வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்காப்புல. ஸோ பெரிய பாய் பண்ற சம்பவம்லாம் வந்துட்டு அந்த மனுஷன்லாம் கம்பேக் கொடுத்தாரு அப்படின்னா வந்துட்டு இவன் எங்கேயுமே யாருமே வந்து நிக்க முடியாது. ஸோ அந்த லியோ படத்துல கூட ஒரு இது வரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லியோ ஐ மீன் பார்த்திபனா இருந்தா 4 பேரை போனா போதும், லியோவா இருந்தா மொத்த ஊரும் போனா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இப்ப இருக்கிற பெரிய பாயா இருந்தா 4 பேர் போனா போதும். இதே முன்ன இருக்கிற பெரிய பாய்க்கெல்லாம் பெரிய பாயா இருந்தா வந்துட்டு மொத்த ஊரும் போனா பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரியான ஒரு 90 சம்பவத்தை இப்ப வந்து பண்ணியிருக்காப்புல. ஸோ சூப்பரா பண்ணியிருக்காப்புல. ஸோ இது வந்து எனக்கு 2வது பாசிட்டிவ். அடுத்து 3வது பாசிட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனுஷ் போட்டிருக்கிற அந்த கேஸ்டிங் இருக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் சூர்யா, காளிதாஸ் ஜெயராமன், அப்ப சந்தீப் கிஷன், துஷிரா, வரலட்சுமி. ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்ட்டுனா சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து சந்தீப் கிஷனுக்கு தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு இந்த படத்துல தனுஷ் அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்னே சொல்லுவேன். ஸோ அது வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தாப்புல. அதே மாதிரி நம்ம துஷிராவுக்கு வந்து ஒரு ஃபைட் சீன் கொடுத்துருப்பாங்க ஹாஸ்பிட்டல்ல, போட்டு வெளுத்து வாங்கியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து என்ன தோணுமோ வில்லனை இப்பெல்லாம் அட்டிக்கணுமோ அதே மாதிரி அந்த ஒரு ஸ்கிரீன்ஸ் வந்து ஆன் லைஃபா நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து சூப்பரா இருந்துச்சு. துஷிரா வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மரா வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்ஸும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் வந்துட்டு ஒரு ஃபேமிலியே வந்துட்டு ஃபுல்லா இறங்கி வந்து சம்பவம் செய்யற மாதிரி வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து சூப்பரா இருந்துச்சு. இன்டர்வல பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லா ஒரு பிரதர்ஸ் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி வந்து நிப்பாங்க 3 பேரும். எப்பா அந்த ஸ்கிரீனை வந்து அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நம்ம வந்து எங்கேயாச்சும் செவத்துல இருந்து ஒட்டிக்கலாம் போல. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாப்புல. சம எஜி சூர்யா அந்த மனுஷன் என்னத்தங்க சொல்றது, நடிப்பு அரக்க. அவர் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்காது. அந்த தனுஷருக்கும் எஜி சூர்யாவுக்கும் அந்த அளவுக்கு பெரிய காம்போ இருக்காது. பட் செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லா அவங்க 2 பேரும் தான் வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நடிப்பு அசுரன் இங்க வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க, நடிப்பு அரக்கன் அவர் வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்காப்புல. அவர் பண்ற சின்ன சின்ன காமெடி, அப்போ அவர் பண்ற பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து வெறித்தனமா இருக்கு. அந்த மனுஷன் என்னத்தங்க நம்ம சொல்றது, இப்போ வரைக்கும் அந்த மனுஷன் சம்பவம் பண்ணிட்டு தானே இருக்காரு. ஸோ அவரும் இருக்கட்டும், செல்வராகவன் வந்துட்டு அவர் கேரக்டர் வந்து படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம மனசு வந்து நிக்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காப்புல. அதே மாதிரி பிரகாஷ் ராஜும் சரி அவரும் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காப்புல. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக கேஸ்டிங் வந்து இழுத்து போட்டிருக்காப்புல. அது ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த சீன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணதுனால வந்துட்டு இந்த படம் வந்து இன்னும் நல்லபடியாக வந்ததுக்கு காரணம். அடுத்து இந்த படம் வந்துட்டு ஒரு ப்ரூட்டலான ஒரு ரோவான இன்டென்ஸா படம் எடுக்கிறாங்களே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கலர் டோன் பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி சினிமோட்டோகிராஃபி பண்ணோம். அதை வந்து சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த சினிமோட்டோகிராஃபி நீங்க பாக்குறப்போ அந்த லைட்னிங் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்துட்டு ஒன்று வந்து எல்லோ கலர்ல ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்துட்டு ஃபுல்லா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெட் கலர்ல ஒன்று இருக்கும். ஸோ அது என்ன மீன் பண்றாங்க அப்படின்ட்டுனா, ஸோ அந்த ஒரு சீன் வர்றப்போவே இந்த ரெட் கலரா மாறுது அப்படின்ட்டுனா அது வந்து ஃபுல்லா ஒரு ப்ரூட்டல் இன்டென்ஸா போயிடும். ஒரு எல்லோ கலரா மாறுது அப்படின்ட்டுனா அது ஒரு சமாதான ஒரு சீன்ஸா போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணி மாதிரி சூப்பரா வந்து சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி எடிட்டிங்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து சில டைம் அந்த இன்டர்வல் வந்துட்டு ஒரு எடிட்டிங் போகும். ஸோ அது வந்து ஏதோ பழைய படத்தை அந்த கொமர்ஷியல் படத்துல பார்த்த மாதிரி ஒரு எடிட்டிங், பட் எனக்கு அது அந்த அளவுக்கு பெருசா இல்லை, லாஜிக்கே இல்லாத மாதிரி தான் தோணுச்சு. பட் ஸ்டில் வந்து எடிட்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் சினிமோட்டோகிராஃபி வந்து எனக்கு இன்னும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமே பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல தேட்டர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு ஃப்ரேமே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து கிறிஸ்டின் கிளியரா வந்து இருந்துச்சு. ஸோ சினிமோட்டோகிராஃபி எடிட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படத்துல அப்படி என்னதாப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு சில விஷயம் வந்துட்டு அன்கம்ப்ளீட்டா வந்து விட்டுட்டாங்க. ஸோ தனுஷருக்கு வந்துட்டு பாஸ்ட்ல வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இவர் பண்ண சம்பவம், 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண சம்பவம் சொல்லுவாங்க. பட் அவங்க பின்னால இருக்கிறவங்க தான் வந்துட்டு ஃபுல்லா ஹைப்பை கிரியேட் பண்ணுவாங்க தவிர அது அவரை வந்து என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்மளால
வந்துட்டு படம் முடியிற வரைக்குமே வந்து நம்மளுக்கு அந்த ஆன்சரவே கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அது ஒண்ணு. 2வது வந்துட்டு சின்ன வயசுல வந்துட்டு அம்மா, அப்பா வந்துட்டு அவருக்கு வந்து தொலைஞ்சு போயிருவாங்க. ஸோ போறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன ஆனான்னு கூட நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு ரிசல்ட் வந்துட்டு அந்த ஒரு ரீசன் வந்துட்டு இப்போ வரைக்குமே நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது. படம் முடியிற வரைக்கும் ஃபுல்லா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதே தான் நம்ம படத்துலயும் சொல்லியிருப்போம். இந்த மாதிரி போன அப்பா, அம்மா வந்து இறந்துட்டாங்களா? இல்ல அவங்க இங்க வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு அவரும் அதான் சொல்லுவார். பட் அதுக்கான அந்த ஒரு ரீசன், அதுக்கான ஒரு ஆன்சர் வந்து நம்மளுக்கு எப்பயுமே படம் பார்க்குறப்போ கிடைக்காது. ஸோ இன்னொன்னு வந்துட்டு சொன்னா ஸ்பாய்லரா போயிடும். பட் நீங்க படம் பார்க்குறப்போ நீங்க அது வந்து சொல்லலாம். பட் எனக்கு வந்து அந்த ஒரு ரீசன் வந்துட்டு தனுஷ் சாருக்கு நடந்த ஒரு ரீசன் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியாது. என்னடா இது சம்திங் சொல்றாங்க, ஒரு ரீசன் சொல்றாங்க. பட் தனுஷ் சாருக்கு இந்த மாதிரி எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியாது. நம்மளால எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த ரீசன் வந்து எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியாது. பட் நான் வந்து நார்மலா தான் சொல்லியிருக்கேன். அது நீங்க படம் பார்க்குறப்போ உங்களுக்கே தெரியும்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் வந்து நெகட்டிவா பட்டுச்சு. பட் ஸ்டில் வந்து இந்த படம் உண்மையாவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு தனுஷ் சாருக்கு வந்து ஒரு 50th ஃபிலிம் சொல்லியிருக்காங்க. 50வது படம்ன்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட்டா பேக்கேஜ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு 2 தடவை 3 தடவை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். கண்டிப்பா தேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். மல்டிபிள் டைம்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ஸும் சரி படம் ஸ்லோவா தான் போகும். அங்கங்க வந்து ஹை பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டா வச்சதுனால வந்துட்டு படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லபடியா வந்து போயிருக்கு. ஸோ இதுதான் நண்பா. தேங்க்ஸ் நண்பா.